ஒரு நாள் ஹோட்டலில் போய் டீ குடிக்கலான்னு போய் உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கான். அவன் இப்படி என்னை பார்த்தான். நான் அவனை கவனித்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அவனை கவனித்தேன், அவன் என்ன கவனித்தான். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டான், என்ன சார் பார்க்குறீங்கன்னா. இல்லைப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட தானே நான் படித்தேன் அப்படின்னா. அதெல்லாம் முக்கியம். அவன் சொன்ன செய்தி, என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு, இது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னு. சார் அவன் சொன்னது ரொம்ப ஆழமான பொருள் தெரியுமா? என்ன சொல்கிறான்னு, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கும் நான் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நாம் இப்போ என்னுடைய ஆணவம் அடங்கி போதில்லை. டேய், நீ வாத்தியாருங்கிறதுனால எல்லாரையும் பெருசாக ஆக்கிவிட்டேன்னு நினைக்காத. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற அன்னைக்கு திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் போகிறேன். அங்கே ஒருத்தன் மனநிலை சரியில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். அங்கே இருக்கிறவர்கிட்டலாம் சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியார், இவர் தான் எங்கள் வாத்தியாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? எல்லாமே இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியராக இருக்கிறவர், அவருக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமைன்னு சொன்னால், என்கிட்ட வந்த மாணவர்களை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவர்களை உயர்த்த நான் முயற்சி பண்ணணும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், ஏழை பணக்காரன், சாதியிலே உயர்ந்தவன் தாழ்ந்த எந்த இது, இப்படி இருந்த நிலைமையை நாம மாற்றி இருக்கமா இல்லைங்களா? யார் முயன்றாலும் படிக்கலாம். முயற்சி வேணும், ஊக்கம் வேணும். ஊக்கமும் முயற்சியும் இருந்தால் கல்லாமையை ஒழிக்கலாம்.